பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மூத்த உறுப்பினர், அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவர், அவர்களுடைய உணர்வுகளுக்கு மட்டும் நாங்கள் பதில் சொல்லவில்லை. இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய உணர்வு, ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய உணர்வு. இங்கு திமுக, அதிமுக, டிவிகே, தமிழ் வெற்றிக் கழகம் என்ற கருத்து வேறுபாடுகள் கிடையாது. மாண்புமிகு திமுகவோட உறுப்பினர் திரு வேலு அவர்கள் சொல்வது போல கர்நாடக சட்டமன்றத்தில் ஒருமித்த குரலுடன் அவர்கள் தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார்கள். மாண்புமிகு மூத்த உறுப்பினர், அதிமுகவுடைய சட்டமன்ற குழு தலைவர் காலையில் வந்தார். உணர்வுடன் பேசுவதை விட கோபத்துடன் பேசினார். ஒரு வெற்றிக்கு கோபம் முக்கியம் அல்ல, நிதானமும் பொறுமையும், சட்டப்படி வல்லுநர்களுடைய ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லக்கூடிய ஒரு தீர்வு. எங்களுடைய முதலமைச்சர் ஒவ்வொரு நொடியும் மேகதாது அணை விஷயமாக கடந்த 40 வருடங்களாக எந்த சட்டமன்ற குழுக்கள் இருந்ததோ உங்களுக்கெல்லாம் தெரியும். முன்னாள் முதல்வராக இருந்த அவருக்கு தெரியும். திரு உமாபதி அவர்களாக இருக்கட்டும், முக்கியமான சீனியர்ஸ் சொல்லக்கூடிய உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சிங்வி அவர்களாக இருக்கட்டும், முகுல் ரோத்தனி அவர்களாக இருக்கட்டும், இந்த பிரச்சனையை சட்ட ரீதியாக எப்படி அணுகணும்னு ஒரு மிகப்பெரிய விவாதம் நடந்தது. இதுதான் மூத்த உறுப்பினர் அவையை புறக்கணித்து வெளியில் சொல்லும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய உறுப்பினர்களும் சரி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய உறுப்பினர்களும் நீங்கள் எழுப்பிய கேள்வியை எல்லா கேள்விகளுக்கும் நாங்கள் பதிலளித்தோம். எங்களுடைய தலைவர் ஜனநாயக பூர்வமானவர். 75 வருடங்களில் இல்லாத ஒரு மிகப்பெரிய சாதனை இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அது என்ன சாதனைனா, சட்டமன்றம் நேரலையில் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. அவருக்காக இது எந்த ஆட்சியிலும் செய்யவில்லை. அவருக்காக மீண்டும் ஒரு சுருக்கமாக பதிவு செய்கிறோம். இல்ல, அது முதல்ல டெக்னிக்கல் இஷ்யூஸ் இன்னைக்கு போயிட்டு இருக்கு, கரெக்டா போயிட்டு இருக்கு. மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் 25/5/2026 அன்று உத்தரவிட்டத்தின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு சார்பாக புதுதில்லியில் உள்ள தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் முதன்மை அமர்வில் மேகதாது திட்டத்தை எதிர்த்து 27/5/2026 ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதாவது மேகதாது அணை கட்டுறதா இருந்தா என்விரான்மெண்டல் சர்டிபிகேட் இல்லாம கட்ட முடியாது, சுற்றுச்சூழல் சர்டிபிகேட் எல்லாம் கட்ட முடியாது. உடனடியாக சட்ட ரீதியாக தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் முதன்மை அமர்வில் மேகதாது திட்டத்தை எதிர்த்து 27/5/2026 மனு தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. இதை நீங்கள் அவையில் இல்லாத போது எங்களுடைய நீர்வளத்துறை அமைச்சர் ஒரு நீண்ட அறிக்கையை இந்த அவையில் முன்பு கொடுத்தார்கள். 2018 உச்ச நீதிமன்ற தீர்ப்பு நம்மளுடைய விவாதம் எப்படி இருந்துச்சுன்னா, 2 மாநிலங்களும் மட்டுமல்ல, அது கேரளாவும் இருக்கட்டும், பாண்டிச்சேரியா இருக்கட்டும், அனைத்து மாநிலங்களுக்கும் நதி நீரை எப்படி பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு கேஸ். அதுல விவசாயத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தண்ணீருடைய பகிர்வை பற்றியது. இது ஒரு ஆட்சியுடைய வெற்றி இல்ல. அனைத்து ஆட்சியில் எந்த ஆட்சியாக வந்தாலும், அது திமுகவா இருந்தாலும், அதிமுக வந்தாலும், தமிழக வெற்றி கழகம் இருந்தாலும், காவேரி பிரச்சனை பத்திரிக்கும் எல்லோரும் ஒரே நிலைப்பாடுல இருந்தோம். சட்ட வல்லுநர்கள் அதே குழுக்கள் தான் இருந்தாங்க, இப்பயும் அதே குழுக்கள் தான் இருந்தாங்க. திரு உமாபதி அவர்களும் நீங்கள் நீண்ட நேரம் விவாதிச்சிருப்பீங்க, நீங்கள் முதல்வராக இருந்த பொழுது. அதைதான் திமுக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் இருக்கும்போது அவரோடு ஒரு விவாதம் பண்ணியிருப்பாங்க. அதே வழியில்தான் எங்களுடைய பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.